நீட் தேர்வின் தாக்கத்தால் கட் ஆஃப் மதிப்பெண் நிலையில் உயர்வை கண்ட பொறியியல் கலந்தாய்வில் இதுவரை 53,856 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பொறியியல் படிப்பிற்கான ஆர்வம் ஆண்டாண்டுக்கு குறைகிறதுதான் என்றாலும் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கான போட்டியில் எந்த குறைவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் இருந்த 8,306 இடங்களில் 81% இடங்கள், அதாவது 6,705 இடங்கள் நிரம்பிவிட்டன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள 5,939 இடங்களில் 99% இடங்களான 5,901 இடங்கள் நிரம்பிவிட்டன. தனியார் கல்லூரிகளில் மொத்தம் இருந்த 1,61,024 இடங்களில் 41,250 இடங்கள் நிரம்பியுள்ளன. அதாவது 25% இடங்கள் மட்டும் நிரம்பியிருக்கின்றன. 12 நாள் கலந்தாய்வில் மொத்தம் 79,919 மாணவர்கள் அழைக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் 32% 25,711 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கவில்லை. முதல் நாளில் 19% இருந்த கலந்தாய்வில் பங்கேற்காதோர் எண்ணிக்கை 12வது நாளில் 39% அதிகரித்திருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கருதப்படுகிறது. மொத்தம் உள்ள 1,75,339 பொதுப்பிரிவு இடங்களில் 1,21,483 இடங்களுக்கு இன்னும் 8 நாட்கள் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக அபிநயா.